ஹாய் கைஸ், லாஸ்ட் எபிசோட்ல டோபர் தலையை ஹீரோயின் போய் சொல்றான்னு போட்டு கொடுக்க இவனும் அப்படியே திரும்பி பார்க்க, அது இல்லைங்க பாஸ், உங்க மேல எனக்கு ரொம்ப நாளாக கண் இருந்துச்சு. என்ன சி உங்க கார் மேல எனக்கு ரொம்ப நாளாக கண் இருந்துச்சுன்னு சொல்ல வந்தேன் பாஸ். சரி சரி, நீ வேற ஆதாள கும்புற பிள்ளையா போயிட்டா, எனக்கு எதுவும் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? வந்து தொலைன்னு இவனை கூட்டிட்டு போக இவளும் அவனை பார்த்து இழிச்சிட்டு இருக்க. ஏண்டி பைத்தியம் எதுவும் பிடிச்சிருச்சா? அதெல்லாம் இல்லைங்க பாஸ்ன்னு இவளும் மழுப்பிட்டு இருக்க. நீ எழுதுன ஸ்டோரியில் நல்லா தான் இருக்கு, ஆனால் அதை இன்னும் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ண சொல்கிறான். நான் கண்டிப்பாக என் பெஸ்ட்டை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இவ்வளோ வீட்டுக்கு வந்து ஒரு யோசனையாக கிடக்கா. அவனுக்கு ஒருவேளை நம்ம எழுதுகிற கதை பிடிக்கலையோ, நம்மளும் கொஞ்சம் ஸ்டைல் மாற்றி தான் ஆகணும்னு மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி, மேடம் மேடம் ப்ளீஸ், நீங்கள் எடுக்கிற மூவி சீனில் நான் வந்து ஒர்க் பண்ணலாமா? எனக்கு கதை எழுத கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். நான் வேணா உங்களுக்கு ரொட்டியும் ஆட்டுக்கால் பாயாவும் வாங்கி தரேன்னு சொல்ல, இதுக்கு மேலே என்ன வேணும் புள்ள, சீக்கிரமான அவங்களும் ஒத்துக்க. அப்போ ஹீரோ வீட்டு வாசலில் ஒரு பாக்ஸ் ஒரு லெட்டரும் இருக்குது. இவனும் போய் பார்த்தா அதில் ப்ளீஸ் இதை பார்த்துக்கோங்கன்னு எழுதியிருக்கு. அவனும் எடுத்து பார்க்க அதில் பூனைக்குட்டி இருக்குது. அப்போ ஹீரோவோட தங்கச்சிக்காரையும் ஃபோன் பண்ணி, ஆமாம் நீ இது மாதிரி மலேசியா போறியாம்ல, நானும் கூட வருவேன்னு சொல்ல, என்ன பூனைக்குடி சத்தம்லாம் கேட்குது? ஆமாம், எவ்வளோ உன்ன மாதிரி லூசு கிறுக்கி இதை பார்த்துக்கொண்டு விட்டுட்டு போயிருக்கா. சரி சரி, நான் அம்மா கிட்ட பர்மிஷன் கேட்டு நானே வந்து எடுத்துக்கிறேன், அதுவரையும் ப்ளீஸ் அதை பார்த்துக்கோ சொல்கிறான். இவனும் டக்குன்னு ஃபோனை கட் பண்ண, இவன் இப்போ ஒத்துக்கிட்டானா இல்லையான்னு இவனும் முழிக்க, அவனும் அந்த பூனைக்குட்டிக்கு ஆயாவிலெல்லாம் பார்த்துட்டு கிடக்கான். இங்கே இருக்கான் பாரு. டோபர் தலையா, என்ன நேற்று என்ன போட்டு கொடுத்த? உனக்கு தான் திங்கெல்லாம் வாங்கி கொடுத்தேன்ல, அதுக்கு அவனை எப்படி போட்டு படுத்துனா தெரியுமா? அதான் சொன்னேன். அப்பனா டோபரு, ஹீரோ என்ன லவ் பண்ணுறான்னு நினைக்கிறியா? இந்த விளையாட்டுக்கு நான் வரல சாமி, என்ன விட்டுன்னு ஓடிடுறான். அப்போ இவளும் அந்த மேனேஜர் கிட்ட கேட்டிருப்பாள்ல, சீன் எடுக்கிற இடத்துக்கு நானும் போகிறேன்னு. அப்போ அவங்களும் வந்து, புள்ள ஏதோ ஆட்டுக்கால் பாயா ஆசை காட்டின்னு ஒத்துக்க வச்சுட்ட, என் பேரை காப்பாத்திருப்போம்லன்னு இவங்களும் போக, இவளும் திங்க கூட நேரம் இல்லாமல் மாங்க வேலை பார்த்துட்டு கிடக்கா. அப்போ ஹீரோ பையன் ஷூட்டிங் நடக்கிற இடத்துக்கு வந்திருப்பான். என்ன இப்படி தூங்கி வழியான்னு அவளுக்கும் கோட்டை பூத்தி விட்டு போக, இது இது அவனோட ஆச்சுன்னு இவளும் பறந்துட்டு தேடி போறா. போயிட்டான் போல. ஆனால் பைபிளுக்கு ரொம்ப குஷியாயிடுது. அப்போ ஹீரோனுக்கு டேரக்டர் ஒருத்தன் கால் பண்ணி, உங்கள் கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம நேராக மீட் பண்ணலாமா கேட்க, கண்டிப்பாக பண்ணலாம் சார், ஆனால் இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், ஈவினிங் பார்க்கலான்னு வச்சுடுறான். இவனும் பார்க்க போகிறா. இவன் பேர் லூ. அப்போ அவனும், உங்கள் ஸ்கிரிப்ட் எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு கொடுக்குறீங்களா, நான் மூவியாக பண்ணலாம் இருக்கேன்னு சொல்ல, என்ன நெசமாவா? இவளுக்கும் செம்ம ஜாலியாகிடுது. ஆனால் நான் இன்னும் அதை சரியாக கம்ப்ளீட் பண்ணலை, நான் முடிச்சுட்டு கண்டிப்பாக யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் சீனில் கிம்மு பையலும் கேம் விளையாட, அதை பார்த்து ஹீரோ தங்கச்சிக்காரையும், என்ன என்னை விட்டுட்டு விளையாடுறேன்னு அவளும் கூட சேர்ந்து விளையாடுறா. இவளுக்கு அவன் மேலே ஒரே லவ் போல. அவளும் டாவ் அடிச்சிட்டு இருக்கா. அதுக்குள்ள ஹீரோ வீட்டில் பூனைத்தனோட வேலையை காட்டுது. அப்போ இவனும், என்ன இது நம்ம வீடான்னு பார்க்கான். அப்போ அந்த பூனையை தூக்கி, பூனை நீ இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது, உனக்கு இதெல்லாம் தெரியாதானே அதுக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த. அதுவும் டென்ஷன் ஆகி அவன் கையை பரண்டி விட்டுருது. இவனும் தங்கச்சிக்காரிக்கு ஃபோன் பண்ணி, இப்போ நீ இந்த பூனையை மட்டும் நீ எடுத்துகிட்டு போகல, நான் அதை ஜூஸ் போட்டு குடிச்சிருவேண்டி சொல்கிறான். நான் இப்போ ஃப்ரெண்டு கூட பிஸியாக இருக்கேன், நாளைக்கு வந்து கண்டிப்பாக எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்குள்ளே அந்த கிம்மு பையன் கத்தவும், ஐயோ இவனுக்கு தெரிஞ்சு போயிருமோன்னு அவளும் ஃபோனை கட் பண்ணி விட்டுறான். ஏதாச்சும் அவன் பேச்ச மதிக்குதா பாருன்னு இவனும் பொங்கிட்டு கிடக்கான். அப்போ ஹீரோனுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல, அவளும் ஹீரோ பேரை சொல்லி உடனே வந்துடுறேன்னு சொல்கிறான். ஆனால் இவன் ஹீரோ பேரை சொன்னது இவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. இவளும் நான் அப்புறம் பார்க்குறேன்னு குஷியாக போகிறான். இவளும் போய் பார்க்க, பாஸ் மனுஷன் கடையை விட பூனைக்கடி ரொம்ப மோசமானதுன்னு ரெண்டையுமே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறான். அப்போ அவனுக்கு ஒரு ஊசியை போட, ஐயோ அம்மா நான் அவனும் கதற, இவனும் ஃபோட்டோ எடுக்கிறேன்னு எடுக்க, ஒரு வழியாக எல்லா கூத்தும் முடிய, ஏண்டி ஏன் இப்படிலாம் பண்ண? ஐயோ பாஸ் நான் ஃபோட்டோலாம் எடுக்கல பாஸ், உங்களை டைவர்ட் பண்ண தான் அப்படிலாம் பண்ணேன்னு சிரிக்கான். இவனும் அவளை முறைச்சி பார்த்துட்டு, பாஸ் உங்களுக்கு பூனையே வளர்க்க தெரியல, பேசாமல் இதை நானே வளர்க்குறேன், என்கிட்டே கொடுத்துருங்க சொல்ல, சரி போய் தொலைன்னு இவனும் ஒத்துக்க. அடுத்த நாள் அவன் தங்கச்சிக்காரியும், எங்கடா பூனைன்னு வீடு ஃபுல்லாக தேடி அழுகுறா. சரி சரி அழுது தொலையாதடி, நான் அதை வேற ஒருத்தவங்கிட்ட கொடுத்துட்டேன், உனக்கு வேணா புதுசாக வாங்கி தரேன்னு சொல்கிறான். அப்போ ஹீரோயின் பூனைக்குட்டி வச்சு ஒரு போஸ்ட் போடுறா. அதை பார்த்துட்டு ஹீரோ தங்கச்சிக்காரியும், பாரு இவன் எனக்கு தராம அவளுக்கு கொடுத்துருக்கான்னு திட்டிட்டு போறா. அப்போ ஹீரோயினும் ஒரே ஃபீலிங்காக இருக்கா. ஏன்னா அவள் கான்ட்ராக்டை ரெனிவல் பண்ணணும்னா அவளோட ஏதாச்சும் ஒரு ஸ்கிரிப்ட் ஹீரோக்கு பிடிச்சிருக்கணும். ஆனால் இப்போ வரையும் ஹீரோ அவளோட எந்த ஸ்கிரிப்டையும் அக்செப்ட் பண்ணவே இல்லை. இவளும் இந்த கம்பெனி விட்டு போகிறோன்னு ஓன உபாதி வைக்க, அப்போ ஒருத்தர் கூப்பிட்டு, உன்னோட கான்ட்ராக்ட் ஹீரோ ரெனிவல் பண்ணிட்டாருமா சொல்ல, என்ன அப்பனா நான் டாவை விடுறது அவனுக்கு தெரியும் போலையேன்னு, இனிமேல் டைம் வேஸ்ட் பண்ணாமல் பண்ணிடுவோன்னு அவ்வளோ ஒரு க்யூட்டாக ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கிளம்ப. அப்போ அவனும்,
இவன் ஏன் இப்படி வந்து நிக்கான்னு பார்க்கான். பாஸ் நான் உங்களை தான் பார்க்க வந்தேன்னு இவளும் இல்லையா, சரி வந்து துளனு இவனும் கூட்டிட்டு போய், ஆமா எந்த கோவிலுக்கு போய் கூழ் ஊத்த போற, ஒரே சகப்பு மயமா இருக்குன்னு கேட்குறான். ஆமா ஆனால் அதில் கொஞ்சம் சேஞ்சுன்னு, நான் கூழ் ஊத்த போறப்ப நீங்களும் என் கூட வரணும்னு நினைக்கிறேன்னு ஐ லவ் யூன்னு சொல்லிடுறா. ஆனா அவன் ஃபேஸ்ல பெருசாலாம் ரியாக்ஷனே இல்லை. சரி என்னைய ஏன் லவ் பண்ணேன்னு கேட்க, எங்க உருகி உருகி லவ் பண்றேன்னு சொன்னா ஒரு மாதிரியா இருக்குமோன்னு, நீ அழகா இருக்க நல்லா பணக்காரரா இருக்கன்னு சொல்லிடுறா. அப்பனா எனக்கு ஏத்த ஜோடி நீ இல்ல புள்ளன்னு பட்டுன்னு சொல்லிடுறான். அவளுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. இத்தனை வருஷம் கூட இருந்தும் உனக்கு எல்லாவும் புரியலன்னு அழுதுட்டே போயிடுறான். போற போக்குல அந்த டோபர் தலை ஃபைலையும் தள்ளி விட்டு போறான். அவனும் நான் என்னடி பண்ணேன்னு பார்க்கான். சட்டுன்னு போனவ ரிட்டன் வந்து, ஆமா உன் கம்பெனில ஏகப்பட்ட ஸ்டாஃப் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஃபேமிலி இருக்காங்க, ஆனால் எப்போவுமே நீ என்னை மட்டும் தானடா கூப்பிடுவ, நானும் நீ கூப்பிட்ட உடனே பைத்தியக்காரி மாதிரி பறந்துட்டு வருவேன், ஏன்டா ஏன் எப்போவும் என்னை மட்டுமே கூப்பிட்ட, நீ தானடா நான் லவ் பண்ணுறதுக்கே காரணம், ஆனால் நீ டக்குன்னு நான் உனக்கு தகுதியே இல்லைன்னு சொல்லிட்டேன்னு ஹீரோ கிட்ட போக, இவனும் எங்கே அடிச்சிருவாளோன்னு முழிக்கான். இவளும் டக்குன்னு இழுத்து வச்சு கிஸ் பண்ண, ஐயோ ஐயோ என்னை யாராச்சும் காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு இவனும் கதற, ஆனால் இவளும் விடுற மாதிரியே இல்லை. நான் ஒன்றும் பார்க்கல, டோபர் தலையும் நிற்கான். அவளும் நீ இனிமே எனக்கு வேண்டான்னு கோவமா போயிடுறா. கைஸ் இதோட எபிசோட் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் எபிசோட் சீக்கிரம் அப்லோட் பண்ணிடுறேன். அண்ட் எல்லோருக்குமே ஹாப்பி நியூ இயர். பை.